என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே. காமெடி நடிப்பில் கலக்கிய வைகை புயல் வடிவேலு பற்றிய 10 சுவையான செய்திகளை இங்கே தருகின்றேன். காமெடி கிங் வடிவேலுக்கு பிடித்த காமெடி நடிகர்கள் யார் என்றால் டாம் அண்ட் ஜெரி காமெடி தான் அவருக்கு ரொம்ப இஷ்டமாம், ரொம்ப பிடிக்குமாம். காமெடியில் டாம் அண்ட் ஜெரி கலக்கிய டிவிடிகளை தினமும் பார்த்து சிரித்து மகிழ்கின்றார். வைகை புயல் வடிவேலு தன்னுடைய காமெடிக்கு குரு என்று 3 நடிகர்களை சொல்கின்றார். அவர்கள் சந்திரபாபு, தங்கவேலு, சுருளிராஜன். இந்த 3 பேரின் கலவைதான் வைகை புயல் வடிவேலு என்று ரஜினி ஒரு தடவை மேடையில் சொன்னதை பெருமையாக சொல்கின்றார் வடிவேலு. வடிவேலு எம்ஜிஆரின் வெறிபிடித்த ரசிகர். எம்ஜிஆரின் எந்த புது படம் ரிலீஸ் ஆனாலும் அன்றைக்கு உடனே சென்று பார்த்து விடுவார். அது மட்டுமல்ல, அந்த படம் முடிந்து அடுத்த எம்ஜிஆரின் படம் வரும் வரையிலும் எம்ஜிஆரின் படப்பாடல்களை அங்கங்கு பாடிக்கொண்டே சுத்துவார். எம்ஜிஆரை போலவே அப்படியே அந்த பாடல்களில் எப்படி எம்ஜிஆர் மேனரிசம் காட்டுவாரோ அதெல்லாம் ஆடி பாடிக்கொண்டே சுத்துவார் வடிவேலு. அதே போல பாடகர் TM சவுந்தரராஜனின் வெடிபிடித்த ரசிகர் வடிவேலு. காரணம், அவர் பாடிய பாடல்கள் எல்லாம் புரட்சி தலைவருக்காக பாடிய பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசித்து மெய்மறந்து அந்த பாடல்களை திரும்ப இவர் பாடிக்கொண்டு சுத்துவார். அதனால்தான் அந்த அளவுக்கு TM சவுந்தரராஜனை அவருக்கு பிடிக்கும். அவர் பாடிய எம்ஜிஆர் பாடல்கள் எல்லாம் இவருக்கு மனப்பாடம். வடிவேலுவின் வீட்டில் பெரிய அளவில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் படம் ஒன்று உள்ளது. அதற்கு பக்கத்தில் ஜெயலலிதாவிடமும் கலைஞர் கருணாநிதியிடமும் அவர் விருது வாங்குகின்ற படங்களை மாட்டி வைத்திருக்கின்றார். இவங்க 2 பேருமே பெரிய தலைவர்கள், அதோட எனக்கு ரசிகர்கள் என்று பெருமிதமாக மகிழ்ச்சியோடு சொல்கின்றார் வைகை புயல். வடிவேலு தான் முதலாக வாங்கிய டாடா சியாரா காரை இன்னும் பத்திரமாக பாதுகாத்து வருகிறார். முதலில் வாங்கிய சொத்து என்பதால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த காரை அவரே துடைத்து சுத்தப்படுத்துவார். அந்த காரின் மீது கீறலோ எதுவும் விழாத அளவுக்கு பார்த்து கொள்வார். முன்பெல்லாம் சரி, இப்போதும் சரி, விடுமுறை கிடைத்தால் குடும்பத்தை அள்ளி போட்டுக்கொண்டு குற்றாலத்துக்கு போய் விடுவார். வெளிநாடுகள் என்றால் பிடித்த ஊர், அவருக்கு பிடித்த ஊர் லண்டன் தான். ஜேம்ஸ் நதியில் மிதக்கிறதுல மனுஷ பய புள்ளைக்கு ஒரு சகந்தானே, அது சொர்க்கம்னே என்பார் வைகை புயல். வடிவேலு முதலில் கேமரா முன்பு நின்று பேசிய வசனம், அண்ணே நீ ரொம்ப எவனையும் மதிக்கிறதில்ல என்பதுதான். ராசாவின் மனசிலே இந்த டைலாக்கை ராஜ்கிரனை பார்த்து அவர் பேசுவது போல் அமைந்திருக்கும். ரசிகர்கள் அவரிடம் ஆட்டோகிராஃப் கேட்டால் மகிழ்ச்சியோடு போட்டு கொடுப்பார். அவர் கையெழுத்து எப்படி போடுவார் என்றால், அன்புடன் வடி என்று போட்டுவிட்டு பக்கத்தில் வேல் ஒன்றை வரைந்து வைப்பார். அதுதான் வடிவேலு என்பார். வடிவேலுக்கு ஜோதிடத்தில் நிறைய நம்பிக்கை உள்ளது. வியாழக்கிழமை என்றால் மஞ்சள் சட்டை, வெள்ளிக்கிழமை அரக்கு கை சட்டை, சனிக்கிழமை கருப்பு சட்டை. மற்ற தினங்களில்தான் வடிவேலுவை வெவ்வேறு வண்ண சட்டைகளில் கலராக பார்க்க முடியும். ஃபேஷன் உடைகளை அதிகமாக பயன்படுத்துவார் வடிவேலு. யாருமே எதிர்பார்க்காத விதமான டிசைன் துணிகளை கடைகளில் இருந்து வரவழைத்து தேர்ந்தெடுப்பார். வடிவேலுக்கு மிகவும் பிடித்த ஹீரோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்றால் அவருக்கு மிகவும் பிடித்த நடிகை அபிநய சரஸ்வதி சரோஜாதேவி தான். ஆதவன் படத்தில் சரோஜாதேவியுடன் நடித்த போது அவரிடமே நில்லடி சீமாட்டி என்கிற பாடலை முழுதாக பாடி காட்டி நடித்து சபாஷ் வாங்கியதை சந்தோஷத்தோடு குறிப்பிடுகிறார் வடிவேலு. தன் அபிமான நடிகை சரோஜாதேவியிடம் பாராட்டு பெற்றதை எம்ஜிஆரிடம் பாராட்டு பெற்றது போல மகிழ்ச்சியோடு சொல்கிறார். வடிவேலுக்கு ரஜினிகாந்த் கொடுத்த விவேகானந்தரின் புத்தகங்களை எங்கே போனாலும் எடுத்து கொண்டு போய் படிக்கிறார். ரஜினி அண்ணனை மாதிரியே 4 வரி இதில் இருந்து இழுத்து போட்டு பேசலாம்னு நினைக்கிறேன், ஆனா முடியல. அவரை மாதிரி எல்லாம் நம்பால கதை சொல்ல முடியாதுப்பா என்று லேசாக ஜர்க் ஆகிறார். ஒரு தடவை ஷூட்டிங்கில் வடிவேலுவின் கால் பிசுகிக் கொள்ள கால் சுளுக்கு பிடித்து விட்டது. ஓய்வில் இருந்தார் வடிவேலு. குணமாவதற்கு தாமதமாகும் என்பதால் காலை விந்தி நடப்பதையே
ஒரு நடிப்பு போல, ஒரு ஸ்டைல் போல ஆக்கிவிட்டார். அப்படி விந்தி விந்தி நடித்த படம் தான் வின்னர். இன்று வரை வின்னர் காமெடி தான் அவருக்கு ஆல் டைம் பெஸ்ட். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வடிவேலு இருந்தால் இளம் தலைமுறை ஹீரோக்கள் அவரையை தாங்கி கொண்டாடுவார்கள். சிரிப்பு வெடிகளை கொளுத்தி போட்டு அதிர வைப்பார் வடிவேலு. வடிவேலுவின் பயங்கர ரசிகர் விஜய். வடிவேலுக்கு விதவிதமான வாட்ச்களை அணிவது ரொம்ப பிடிக்கும். வடிவேலை எப்போது சந்தித்தாலும் ஏதாவது ஒரு எம்ஜிஆர் பாடலை பாடிக்கொண்டே இருப்பார், முணுமுணுத்துக் கொண்டே இருப்பார். நமக்கும் அந்த பாடல் ஒற்றிக்கொள்ளும். அந்த அளவுக்கு அந்த பாடலினுடைய கருத்துக்களை நம்மிடம் சொல்லி எப்படியெல்லாம் தலைவர் பாடல்களை உருவாக்கியிருக்கார் பாருங்க என்று மெய்சிலிர்த்து பேசுவார். சில நேரங்களில் நாளெல்லாம் பொழுதெல்லாம் புரட்சி தலைவரின் பாடல்களை பாடிக்கொண்டு தன்னை மறந்து தன்னம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் இருப்பார் வடிவேலு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.